என்ன பத்தி யாராவது தப்பா பேசினா அவங்க வாயை நீ உடைச்சிட மாட்டேன். அன்னைக்கு கண்மணி உடனே பாட்டிக்கு எதிராக கை ஓங்கலடா. வாக்குவாதம் முத்தி போய் எல்லாம் எல்லை மீறி போனதுக்கு அப்புறம் தான் அவ அப்படி செஞ்சா. அவ கடைய உங்க அப்பா ஆளை வச்சு உடைச்சப்போ உனக்கு வராத கோபம் இங்க வந்து 4 தொட்டிய உடைச்சப்போ உனக்கு வந்துருச்சு. அடிப்பட்ட காயம் ஆறிடும்டா. ஆனா வார்த்தையால ஒருத்தரை காயப்படுத்தினா அந்த வடு ஆறவே ஆறாதுப்பா. யோசிச்சு பாரு. கண்மணி உனக்கு எதிராக எதுவுமே பண்ணல. அவளோட தன்மானத்துக்காக தான் அவ போராடுறா. நீயே அவளை புரிஞ்சுக்கலன்னா வேற யார் அவளை புரிஞ்சுப்பாங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிருப்பா. இல்லம்மா, நீங்க எப்பவும் எனக்கு நல்லதுதான் சொல்லுவீங்க. என்னப்பா? கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கவா. இதெல்லாம் கேட்கணுமா? வா. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மாப்பிள்ள இது? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அம்மா, உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கமா இல்லையா? உங்களை பத்தி தப்பா பேசுனேன். நீங்க எதுக்கு வீட்டுக்குள்ள விட்டீங்க? என்ன பத்தி கேவலமா பேசுனது இவர் இல்லடி, இவரோட பாட்டி தானே பேசுனாங்க. இவர் மேல எதுக்கு இப்படி கோவப்படுற? கண்மணி, கண்மணி என்ன மன்னிச்சிரு கண்மணி. உங்க அம்மாவை அப்படி கம்பேர் பண்ணி பேசுனது தப்புதான். பாட்டியை நீ அடிக்க கை வாங்கினதை என்னால தாங்கிக்க முடியல. அந்த கோவத்துல நான் கண்ட்ரோல் இல்லாம என்னென்னமோ பேசிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது கண்மணி. கண்மணி, நான் அப்படி பேசுறது தப்புதான். கண்மணி ப்ளீஸ் புரிஞ்சுக்க. என் பாட்டி அப்படி பேசுறது தப்புதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவங்க அதுக்கு மன்னிப்பு கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல கண்மணி. அவங்களுக்காக நான் உன் காலில் வந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிடு. இன்னும் நான் எப்படி மன்னிப்பு கேட்டேன்னு என்ன மன்னிப்புன்னு எனக்கு தெரியல. நான் முழுசா என் தப்பா உணர்ந்து மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இது உனக்கு போதாதுன்னா, என் மேல இருக்கிற கோவம் உனக்கு எப்பவுமே போகாதுன்னா, நான் வேற செத்துறேனே. அப்ப என் மன்னிப்பு நீ ஏத்துப்பிய கண்மணி? ப்ளீஸ் சொல்லு கண்மணி. இதை நான் சொல்லி உன்னை பயமுறுத்ததுக்காகவோ இல்ல எப்படியாவது உன்னை என் கூட வர வைக்கிறதுக்காகவோ சொல்லல. ப்ளீஸ் கண்மணி, என்ன புரிஞ்சுக்க கண்மணி. ப்ளீஸ், உன்னால என் மன்னிப்பை ஏத்துக்கவே முடியாதுன்னா, நீ இல்லாத வாழ்க்கை என்னால வாழவும் முடியாது. நான் சத்தியமா செத்துருவேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படி வாழ்வேன்? இதான் என்ன மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றீங்க கண்மணி. நீங்க யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம், நான் மன்னிக்கவும் வேண்டாங்க. நீங்க பேசுனதுக்கும் நான் பேசுனதுக்கும் சரியா போச்சு. அதை விடுங்க. அப்ப என்ன மன்னிச்சிட்டியா? முழு மனசோட என்ன மன்னிச்சிட்டியா?